தக் லைஃப் படம் பார்த்தேன். படம் கதைன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஓகேவா, ஜஸ்ட் பழி வாங்குற ஸ்டோரி தான். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. மற்றபடி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்லோலாம் அவ்வளோவா இல்லை. மணிரத்னம் படம் வந்து எப்போதுமே, சாரி, மணிரத்னம் சார் படம் வந்து எப்போதுமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா இருக்கு படம். ஜஸ்ட் நார்மல் ஸ்டோரி, பழி வாங்குற கதை, அவ்வளோதான். மற்றபடி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்ல ஒரு சீனு சிம்பு சாகும்போது ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது அப்படி தான், லைட்டு சும்மா ஆஃப் ஆகி எரியும். ஸோ இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு வந்தோம், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஊற வச்ச சிக்கனை, க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊறிடும். ஊனதுக்கப்புறம் நாளைக்கு பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈத் முபாரக், பக்ரா ஈத் முபாரக், ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஈத் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்குது. கரெக்டாக 5:15 தொழுகை, ஃபஜர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே தொழுதுட்டு அப்படியே நம்ம வந்துட போகிறோம். ட்ரெஸ்ஸு வந்து ஜஸ்ட் ஒரு டிஷர்ட்டு தான், வேறு எதுவும் பெருநாக்கு அவ்வளோ எடுக்கலை. என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய தனிமை பெருநாள். இதுதான் ஃபஸ்ட்டு நான் தனியாக கொண்டாடுற பெருனா. இதுதான் என்னுடைய எத்தனை வருஷ வாழ்க்கையில். ஸோ பெருநாளாக முடிச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு பிரியாணி செய்ய சாப்பிடுவோம், ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உள்ளே வாங்க. பழசாக இருக்கிறவங்க லைக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் மட்டும் பண்ணாமல் பார்த்தீங்க, ப்ளீஸ் பண்ணிவிடுங்கடா, ப்ளீஸ்ரா. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மசாலா போட்டுட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடும், ஓகேவா? என்னென்ன மசாலா போடலாம்? இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், 2 அதிகமாக இருக்குது சிக்கனுங்கிறதுனால 2.5 கூட கொஞ்சம் 2 போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், தயிர். ஸோ தயிர் 1.5 போட்டுக்கோங்க. ஓகே, எலுமிச்சம்பழம் பிரிஞ்சுக்கோங்க. சும்மா லைட்டாக பிரிஞ்சால் போதும், நம்ம பிரியாணி லெவலில் போடுவோம். ஸோ லைட்டாக பிரிஞ்சால் போதும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓகே, ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து நாளைக்கு ஃபுல்லாக ஊறினா சூப்பராக இருக்கும். ஃபினிஷ். ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறி நாளைக்கு காலைல வரைக்கும் ஊறி சும்மா அப்படி இருப்பாக நம்ம அதை வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஹாய் ஹபிபீஸ், வெரி வெரி குட் மார்னிங். ஈத் முபாரக். கரெக்டாக மணி 4:45. ஸோ இப்போ நம்ம கலந்தே ஃபஜர் தொழுதாச்சு. பெருநாள் தொழுகை போவோம், தொழுதுட்டு வருவோம், ஓகேவா? போலாமா? திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஜஸ்ட்டு ஒரு டிஷர்ட் மட்டும்தான். தெரியுமா தெரியலையே உங்களுக்கு? தெரியலையே, ஓ சாரி. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட், ப்ளூ டிஷர்ட், அவ்வளோதான். ஓகே, எல்லாரும்
நமஸ்காக போயிட்டு இருக்காங்க. ஆஹா, சிக்னல் வேறையாச்சு. நம்ம போகிறதுக்குள்ள முடிஞ்சிடுமா? சிக்னல்ஸ் 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 போச்சுடா. யாரும் உட்காந்துருக்காங்க நமாஸ் தொழுகைக்காக. தொழுகை முடிஞ்சோன்னே நம்ம வந்து சலாம் கொடுக்க யாரும் கிடையாது நமக்கு. போக வேண்டியதுதான் பரிசு சலா. من جحد به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم عليه وعلى آله وصحبه ما أضاءت شمس وأنار قمر. الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أنا لست بالحجاج يا رب الورى لكن قلبي من محبة كثرة فكيف ملكت فؤادي وما دعا داعي ما دمع العين كثرة لبيك أعلنها بكل تذلل لبيك من بنى بها أم القرى لبيك. ஃபினிஷ். பெருனா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எந்திரிச்சோம், குளித்தோம், தொழுவு வந்துட்டோம், தொழுவு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃபினிஷ். இப்போ போய் நம்ம சமைக்கிறதா தான் சமைக்கலாம், இல்லை ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறா இருந்தாலும் தூங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். லக்கி ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம். பார்க்கிங் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. ஏன்னா பார்க்கிங் தான் மெயின். ஃபர்ஸ்ட் பார்க்கிங் இருக்கு. எஸ், கை கழுவிக்கிட்டு ஒரு வெட்டலாம். ஓகே, இன்னும் யாரும் வரல. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க. நம்ம வந்து பொங்கலும் வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா ஏன்டா பொங்கல் ஆர்டர் பண்ணு கேட்குறீங்களா? ஆல்ரெடி நான் வந்து செம்ம தூக்கத்தில் இருக்கேன். ஸோ பொங்கல் சாப்பிட்டோம்னா இன்னும் பயங்கரமாக தூக்கம் வரும். ஸோ ரெண்டுத்தையும் சாப்பிட்டு தூங்கிட்டு பிரியாணி செய்யாமல் விட்டுடலாம். ஓகேவா? நம்ம தானே, யார் இப்போ நம்ம மட்டும்தான். ஸோ பிரியாணி வந்து செய்யாமல் விட்டுட்டா நல்லாயிருக்கும். பாப்பா, பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு, ஜும்மா வேறு இருக்குது இன்றைக்கி, ஜும்மா வேறு இருக்குது. ஸோ அதுக்கு வேறு நம்ம எந்திரிக்கணும். ஸோ அதனால் தூங்கக்கூடாது. அப்படியே நான் பொங்கல் ஆர்டர் பண்ணேன். அள்ளிவள்ளி. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் வடை, வெண்பொங்கல் வடை சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சட்டினி. ஃபஸ்ட்டு வந்து சட்டினி ஊற்றிடணும். சட்டினி ஊற்றி பிரட்டிடணும் பொங்கலை. பொங்கல் என்ன போட்டிருக்காங்க? முந்திரி போடலையா? பொங்கலை முந்திரி போடல போல. சரி, ஓகே. முந்திரி போட்ட, முந்திரி போடாத போல. குட். ஓகே, வடசோ. முடிச்சிருவோம். அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டாச்சு.
முடிஞ்சிச்சு பொங்கல் வடை. வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, ஃபினிஷ். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். செம்ம தூக்கங்க உண்மையிலே, மாஷாஅல்லாஹ் செம்ம தூக்கம். ஜும்மா கூட எந்திரிக்கல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மணி பார்த்தீங்களா 4:45. 6 மணிக்கு படுத்து 4:45 தான் எந்திரிச்சிது. 9 மணிக்கு படுத்துட்டு 4:45 தான் எந்திரிச்சேன். அலாரம் அடிச்சிச்சு, பட்டு அந்த தூக்க மயக்கத்தில் அலாரம் கேட்கல. முழிச்சு பார்க்கும் போது மணி 12:30. அப்படியே படுத்துட்டு மறுபடியும் இப்போ தான் எந்திரிச்சு 4:45 ஆயிடுச்சு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? அரிசி எடுத்து ஒரு 1.5 படி போட்டு ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் தடவி நேற்று தடவுனோம்ல, அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ஊற வச்சிருந்த பேலன்ஸ் சிக்கன். நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அந்த கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஹபிபீஸ், எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் முடிஞ்சு. சட்டியும் ஏற்றியாச்சு, முட்டையும் போட்டாச்சு. எனக்கு எப்போதுமே பிரியாணி இருந்தால் முட்டை இருக்கணும். ஓகேவா? முட்டை இருந்தால் தான் அது பிரியாணி. முட்டை இல்லைன்னா அது பிரியாணியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆரம்பிப்போமா? சட்டி ஏற்றிட்டோம். இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நெய்யோடு ஆரம்பிப்போம். இந்த ஸ்டார்டிங்கு நம்ம வெங்காயம் போடும்போது நெய்யோடு ஆரம்பித்தோன்னா அந்த நெய் வெங்காயத்தில் இறங்கி சூப்பராக இருப்பா. நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்பைசஸ் போடக்கூடாது. ஓகேவா? ஒரு நல்ல பிரியாணி செய்கிறோம் நம்ம அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் போடணும். அந்த ஆயிலில் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பைசஸ் போடணும். எடுத்தோடனே ஸ்பைசஸ் போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஓகேவா? வேறு டேஸ்ட் வரும். இப்படி போட்டு பாருங்க, இது கொஞ்சம் வேற டேஸ்ட் வரும். பிரியாணிலேயே பல விதமான டேஸ்ட்டுகள் நம்ம கொண்டு வரலாம். சும்மா கறியை போட்டு மசாலா போட்டு பரட்டி விட்டு சாப்பிட்டா செய்முறை தான் உங்களுக்கு ருசியை கொடுக்கும். இது ஹசன் பிரியாணி. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இது ஒரு நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 20 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா வதங்கி இருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு அடுத்து தக்காளியை போட்டுருவோம். ஓகே, இருக்கட்டும். நேற்று நான் சுபான் பேக்கரி போயிட்டு சில ப்ரெட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது தில்குஷ்னு ஒரு ப்ரெட் தான், என்னமோ வச்சுருக்காங்க, ஃப்ளேவரு தெரியல, பார்ப்போம். மில்க் ரஸ்க், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மில்க் ரஸ்க்கு காஃபியில் தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருப்பாங்க. இதுவும் எப்போது போல் ஒஸ்மானியா பிஸ்கெட், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிஸ்கெட்டில் நமக்கு இதுவும் ஒன்று. ஹைதராபாத்தில் ஃபேமஸ் சுபான் பேக்கரின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க ட்ரெயினில் விற்பாங்கள்ல நெய் பிஸ்கெட் சொல்லிட்டு, அதுதான் இது. பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் வேறு, இது ஃப்ளேவர் இல்லை. இது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சு அந்த பஞ்சு முட்டை கரையிற மாதிரி அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அது வேற வரைக்கும் இதை நம்ம வாயில் போட்டுக்கலாம். ஓகே, ஆஹா, இதுதான் அது. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. சூப்பர். ஓகே, பச்சை மிளகா போட்டு அது வெந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் தான் இஞ்சி பூண்டு ஒட்டாது இதில், வெங்காயத்தில். இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வதக்கிட்டு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போடலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். புதினா கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. இதை போட்டு இதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பையும் போட்டேன். சும்மா உப்பு ஒரு கைப்பிடி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போது இந்த கறியை போட்டுடலாம். அந்த இப்போ நம்ம சிக்கன்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போவே தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிட வேண்டாம். அந்த மசாலாவில் அந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தண்ணி ஊற்றுறோமோ, எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோமோ அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு அரிசியை போட்டுடலாம் கொதிச்சோன்னே. ஓகே, நம்ம வந்து இதில் 1.5 படி அரிசி எடுத்தோம். இது ஒன்று ஃபுல்லாகவும் இதில் பாதியும் எடுத்தோம். ஸோ இந்த ஒரு அரிசி கணக்குப்படி கரெக்டாக 2.5 3 ஊற்றினா சரியாயிடும். ஊற்றிடலாமா? 1 நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் விட்டுறலாம். போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சுங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும், சூப்பர் ஆகிடும். அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த 5 ரூபா கடைக்கு போகணும். ஃபயரியால் ஷாப்புக்கு போயிட்டு நம்மளுடைய அந்த கிச்சன் இருக்குல்ல, அந்த கேஸுக்கு இப்போ ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஒரு இது அது ரொம்ப கலீஜாகிடுச்சு. அதை மாற்றுறதுக்கு ஒன்று வாங்க போகணும். தக் லைஃப் படம் பார்த்தேன். படம் கதைன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஓகேவா, ஜஸ்ட் பழி வாங்குற ஸ்டோரி தான். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. மற்றபடி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்லோலாம் அவ்வளோவா இல்லை. மணிரத்னம் படம் வந்து எப்போதுமே மணிரத்னம் சார் படம் வந்து எப்போதுமே அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நல்லா இருக்கு படம். ஜஸ்ட் நார்மல் ஸ்டோரி, பழி வாங்குற கதை, அவ்வளோதான். மற்றபடி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டில் ஒரு சீனு சிம்பு சாகும்போது அந்த கண் பார்வை 2 பேரும் பேசிப்பாங்க, கமல் சாரும் சிம்புவும். இந்த கண் பார்வையோடைய அப்படி லைட்டாக இந்த ஒரு ஆக்ஷன் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே பார்க்குறதுக்கு. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. மற்றபடி ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த அளவுக்கு போரு மொக்க அழுவ போய் உட்காந்துக்கிட்டு அழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நேற்று நம்ம லைவில் நான் கேட்டுட்டு பார்க்காதீங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன். பட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. 1 டைம் இந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப போரு சுறா மாதிரி ஆஞ்சநேய மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பிரியாணி ரெடி. ஈத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ஆஹா, ப்ளீஸ் தயவு செய்து சாப்பிட வாங்க. ஓகே, இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து சிக்கன் பொரிச்சது 65 லெக் பீஸோட ஒரு 4 பீஸ் செஞ்சு ப்ளஸ் முட்டை, நான் எப்போதும் சொன்ன மாதிரி முட்டை. ஓகேவா, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஆஹா, சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து சாப்பிட முடியாது. பிரியாணி கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் சூப்பராக இருப்பா. சன்னே, சத்தியமா சொல்றேன், ஜப்பார் பாய் மிஞ்சிட்டு நீங்க. வேற லெவல் டேஸ்ட், உண்மையிலே செம்மையா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட் உண்மையிலே. இது எப்படி சொல்றது, நீங்க சொல்லுவீங்க நீ சாப்பிட்றது உனக்கு தான் நல்லா இருக்காங்க எப்படா தெரியும் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், தம்பியை கேட்டு பாருங்கள், எல்லாம் தெரியும். டைம் கிடச்சா உங்களுக்கு வந்து நான் சமைச்சு கொடுப்பேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுடலாம். அது 5 ரூபா கடைக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த 5 ரூபா கடையில் இன்றைக்கி பக்ரீத்தில், அதனால் பூட்டிட்டாங்க. சரி, நம்ம எப்போதும் போகிற டன்கின் போயிட்டு, மணி கரெக்டாக 9:30, டன்கின் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான்.